ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. உத்தர கோசமங்கையில் அந்த மரகத லிங்கம் இருக்கு இல்லையா, அதோட என்ன விசேஷம்? மரகத லிங்கம் சில இடத்துல தான் இருக்குது, அதோட என்ன விசேஷம்? உங்களுடைய கொஷின், உத்தர கோசமங்கையில் மரகத லிங்கம் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள் அதுக்கு விசேஷ பூஜைலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல இடங்கள் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அது கூட வந்து அந்த ஸ்டோன், அம்மனுடைய ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது மரகதத்தில் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலை கட்டுறவங்க அவங்களுடைய மைண்டில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்குவாங்க, நான் இந்த மெட்டீரியலில் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லோரும் கல்லில் பண்ணுவாங்க, கருங்கல், அது அதில் இந்த மின்காந்த அலைகள் பரவுங்கிறதுனால பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அதில் பண்ணுறதும் இருக்கும். ஒரு சாமியார் இருந்தார் திண்டுக்கல் பக்கத்தில், ராமதாஸ்னு பேர், H2 ராணி மங்கம்மாள் காலனின்னு சொல்லிட்டு. அவர் திருச்செந்தூரில் எப்போ பார் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பார், எனக்கு நீ வந்து இந்த மரகதம் இல்லையா அதை கொடு, நான் வந்து அதை வச்சு ஒரு ஆஞ்சநேயர் பண்ணி பூஜை பண்ணோம் அப்படின்ட்டு. ஒரு கனவுல ஆச்சு, நீ கேட்குற அந்த கல் இன்னும் பழுக்கலை, அது ஆன உடனே தர்றோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு உத்தரவாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மைண்டில் ஏதாவது தோணுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும், அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. நியாயமாக பார்த்தா இந்த கல் அதெல்லாத்தையும் விட நம்ம சொல்லு தான் பவர்ஃபுல். உங்களுக்குள்ளேயே இருக்குது, மனத்தகத்தான் வாய்மையலான் மனதானை மனதிலின்ற கருத்தானை. ஸோ நமக்குள்ளே நம்ம பூஜை பண்ணுறது தான் எல்லாத்தோட பெரிய பூஜை. உன் விக்கிரமம் ஒன்றழியாமல் என் நெஞ்சக பார்ச்சுவற்றின்பால் எழுதி கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் இருக்குது. உன்னுடைய எல்லா மகிமைகளையும் என் நெஞ்சம் கள்ளம் கவடம் இல்லாத பால் சுவர் போல் இருக்கு, அதில் எழுதி வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். காஞ்சிபுரம் பக்கத்தில் கைலாசநாதர் கோயில்னு உங்களுக்கு கூட தெரியும். அதை கட்டினான் ஒரு பல்லவ மன்னன். அவன் வந்து கும்பாபிஷேகத்துக்கு டேட் வச்சான். அவன் கனவுல சாமி சொன்னார், நான் உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி வர முடியாது, நான் வேறு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அது கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பெரிய கோயிலை நாம் கட்டியிருக்கோம், சாமி அதுக்கு வராமல் வேற எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னு அவனுடைய ஒற்றர்கள் எல்லாம் அனுப்பிச்சு இந்த காஞ்சி மண்டலத்தில் தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க, எங்கே ஒரு கோயில் நாளைக்கு எங்கே கும்பாபிஷேகம்னு விசாரிக்க சொல்கிறான். எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை. இப்போது ஒரு ஒற்றன் போய் மருத்தடியில் ஒரு சாமியார் உட்காந்துக்கிறார். அவர் பேர் பூசலார் நாயனார். அவர்கிட்ட, சாமி இந்த ஏரியாவில் ஏதாவது சிவன் கோயில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் இருக்குதா அப்படின்னானா. இப்போ அவர் சொன்னார், அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னானா அப்படின்னா. கேட்குறேன், என்ன சாமி சொல்கிறீங்கன்னு. நான் ஒரு பொழுது போகாத பரதேசி, மருத்தடியில் உட்காந்துன்னு ஒரு நாள் மனசுலேயே கடைக்கால் தோணுனேன், ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மனசுலேயே கட்டிக்கிட்டே வந்தேன், சொல்லிவிட்டேன் கும்பாபிஷேகம் நீ வந்துடுன்னு சொல்லி சிவங்கிட்ட சொன்னேன், அதையும் ஏற்றுக்கிட்டு அவன் வரேன்னு சொல்லியிருக்கானாரான். அந்த மாதிரி கல் கோயிலை விட மனக்கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. நம்ம சம்ரஷ்ணால ஒரு பாட்டு அந்த காலத்துலேயே எழுதணும் நம்ம, மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மன்னடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. பிரம்மத்தை உணர்ந்ததனால் பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தில் நீ ஒலித்தாய், ஜன்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய், கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜன்மத்தை வேறறுத்தாய், மர்மத்தை புரிந்து கொண்டே மௌனத்தில் நீ நிலைத்தாய்.
நினைத்தாய் மௌனத்தில் நீ நிலைத்தாய் மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. இந்த உத்தரகோச மங்கையில் ஒரு குருந்த மரத்து நிழலில் மாணிக்கவாசகர் தவம் செய்தார். அங்கே தான் அந்த திருவாசகம் அவருக்கு உதயமாயிற்று. அதனால் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அவரை பற்றி பின்னால் வந்த வள்ளலார் போன்ற மகனியர்கள் கூட சொல்லியிருக்காங்க, வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்வாங்க. ஏதாவது வானத்தில் கலந்து விட்டுருக்க மாணிக்க வாசகா, அவனுடைய பாட்டை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு இவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாதிரி. அந்த உத்தரகோச மங்கையில் அந்த குருந்த மரத்து நிழல் மாணிக்க வாசகர். அதேமாரி இப்போ கண்டெம்பரரி டைமில் ஒரு சாமியார் இருந்தார். சாமியார்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல குருந்தப்ப சாமின்னு பேர் அவருக்கு. அவர் அந்த உத்தரகோச மங்கையில் போனபோது அவருக்கு ஒரு ஓலைக்கட்டு கிடச்சிது. இந்த பனை ஓலையில் எழுதியிருப்பாங்க இல்லையா, நாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீனாட்சி கணபதி நாடி அப்படின்னு ஒன்று அவருக்கு கிடச்சிது. மேபி அந்த ஸ்பிரிட்டு அவர் உடம்புக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம், அவருடைய சிஷ்யராக இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஆராய்ச்சி. அவர் இங்கே தான் விநாயகர் நகர்னு சொல்லி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைட் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். 1980s அந்த ரேஞ்சில், 83, 84 நினைக்கிறேன். அப்போது அங்கே போயிருந்தேன். நானும் சண்முக சிகாமணின்னு ஒரு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர், ஐஏஎஸ் ஆஃபீஸரு, 2 பேரும் அங்கே போயிருந்த போது சண்முக சிகாமணிக்கு வந்தது. இந்த மாதிரி இதுக்கு முன்பிறவியில் நீ சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இதெல்லாம் எழுதின ஒரு தொடர்பு இருக்குது உனக்கு. அதனால் நீ அந்த இடத்துக்கு போய், உனக்கு குருவாக இருந்தவர் இப்போ பூமணி அடிகளார்னு நாடார் குளத்தில் பிறந்திருக்காரு. அவர் மயிலாடின்னு ஒரு இடம் நாகர்கோவில் பக்கத்தில், அதில் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு அன்னக்காவடி எடுத்து அதில் வர்ற சாப்பாட்டை ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்து அவரும் சாப்பிட்றாரு. அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு ஒன்று நடத்திட்டுருக்காரு சீசன்லலாம் திருச்செந்தூரில், அவர் தான் உன் குரு. அவர்கிட்ட போய் நீ இதை உபதேசம் வாங்கிக்கோ, உனக்கு ஞானம் கிடைக்கும்னு வந்தது. பூமணி அடிகளார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் எப்போ மெட்ராஸ் வந்தாலையும் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் குளிச்சுட்டு நைட்டு அங்கேயே தான் தங்குவார், கோயில் பிரசாதம் தான் சாப்பிடுவார். 1 or 2 times நான் அண்ணா நகரில் இருந்தபோது வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி லெக்சர் கொடுத்துன்னு இருக்கிற போது ஒரு போத்தின்றாங்க இல்லையா, ஒரு மலையாளி பிராமின்னு வச்சுக்கோயேன், அந்த குடும்பத்தில் வந்தால் லலிதாவுன்னு ஒரு அம்மா, அவங்க அந்த லெக்சரெல்லாம் கேட்டு நாம் கணவன் மனைவியாக இருப்போம், ஆனால் குடும்பம்லாம் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். அவங்க திருமணம் கூட பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டே இருக்குது உலகத்தில், விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். ஸோ திருச்செந்தூர் கோயிலில் நான் சஷ்டிக்கு 6 நாள் போய் விரதம் இருப்பேன். விரதம் இருக்கிற போது உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் கோயிலில் யாரும் சட்டெல்லாம் போடக்கூடாது, நான் தாடியெல்லாம் வேறு வச்சுருப்பேன். அது மாதிரி 2வது கொடிமரத்துக்கிட்ட தான் நான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த அம்மா எங்கிட்ட அங்கே வந்தாங்க. ஏன்னா அவங்க திருச்செந்தூரில் தான் தனிப்பந்தல் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு படம் இருக்கும், எருது மேலே சிவன் உட்காந்துருக்காரு, அம்பாள் உட்காந்துருக்கா, அந்த மாதிரி ஒரு கோலம் இருக்கும். அதுக்கு விடையவன் பேர். விடையவன்னா என்ன, எருது மேலே உட்காந்துருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் ஏதோ ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இல்லையா, அவங்க எங்கிட்ட இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. அதாவது ஒய் ஆர் யூ சஃபரிங் லைக் திஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டு அந்த படத்தை காட்டி விடையவன் அப்படின்னு, எருது மேலே உட்காந்துருக்கிற சிவன், அதான் விடையவன்ங்கிற அர்த்தத்தில் சொன்னேன். இப்படி வாழ்க்கையில் நீ தேடுவது உண்மையிலேன்னு உண்மையில் அது கிடைக்கும். இஃப் யூ ஆர் சர்ச்சிங் த ட்ரூத், பிகாஸ் ட்ரூத் எக்ஸிஸ்ட், யூ வில் ரியலி கெட் இட் சம்டே. என்றைக்குன்றது உன்னுடைய அந்த ஆர்வத்தை பொறுத்த விஷயம், உன்னுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்த விஷயம். ஆனால் யார் கடவுளை தேடுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி இவங்க மனமே ஆலயம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது நம்மக்கிட்ட, மனமே நீ மறவாதே. மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மாளாதே, கணமேனும் துதியாத இராதே, கணமேனும் துதியாத இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, தனமும் கணமும் ஒரு நாளழியும், கனவை போலவை கணத்தில் மறையும், தவம்தான் உனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில்
இடர்கள் களையும் மனமே நீ மறவாதே. உலக மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் விழுந்து விடாதே. உறவுகள் எனும் பகை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே. மனமே நீ மறவாதே. தங்கக்கரம் உன்னை அள்ளியே அணைக்கும், தாயினும் மேலாய் அன்பை சுரக்கும். சங்கர தெய்வம் வந்தெதிர்காக்கும், சஞ்சலமெல்லாம் நொடியில் தீர்க்கும். மனமே நீ மறவாதே. எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே. மனமே நீ மறவாதே. அந்த ஓலையில் அந்த மீனாட்சி கணபதி நாடி 1983-84 படித்தாங்க எனக்கு. அதில் பேசிக்காக இந்த விஷயம்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னில் நீ புதிய மலையில் பெரிய தவக்கூடத்தில் தவம் பண்ணவன், அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த ஜென்மத்தில் நீ அங்கே போகணும், அங்கே போயிட்டு இதுக்கு முன்னே நீ தவம் செய்த இடங்களெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ரிஷிகள் சித்தர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு நீ வந்தியானா பெரிய பலத்தோட வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் வந்துடுவ அப்படின்னு வந்து. பூர்வாங்கத்தை கவனிக்கும் போது வேத விற்பனராகத்தான் இருந்தாய். வேதத்தின் ஆதாரங்கள், மூலிகைகளின் விஷயங்கள் பலதும் உனக்கு புரியும். தெய்வ சித்தங்களை கண்டு கருத்துள்ள கற்பங்களை உண்டு வந்த புத்திரரும் நீ. குடும்ப வாழ்க்கையில் உனக்கு விருப்பமில்லாது பிரிந்து ஓடிவிட்டாய். இதற்கு பிறகுதான் உனக்கு அந்த மாற்று எண்ணங்கள் தோன்றி லிங்கத்தை வைத்து ஆராதனை செய்யக்கூடிய பலன்கள் வந்தது. அகஸ்தியர் வாழ்ந்திருந்த கூடத்தின் மேலேதான் கல்யாண தீர்த்தத்திற்கு மேலே நல்லதொரு சிவலிங்கம் தோன்றப்பட்டது. அங்குதான் நீ இருந்து பூஜித்து கொண்டிருந்தாய். மகேந்திரகிரியை காணக்கூடிய காலங்கள் நல்லதொரு ஆடி மாதத்திலே அமாவாசை வரும்போது அல்லது 18ஆம் பெருக்கு வரும்போது தோன்றும் இந்த பருவ காலம்தான் அதற்கு ஏற்ற காலமாகும். அந்த காலத்திலேதான் இதை காண்பது நல்லது என கூறிவிட்டேன். அங்கே மலைச்சுனை இருக்கும். தோன்றும் அந்த மலைச்சுனையிலேதான் தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாது. நல்லதொரு பூஜை பண்ண பல பெரியவர்கள் இங்கே உடன் இருப்பார்கள். தோன்றும் அவர்கள் மறைந்து மறைந்து இருப்பார்கள். பெரிய மண மாலை இருக்கும். தினமும் பூஜை நடக்கக்கூடிய காட்சி இருக்கும். காண்பது கஷ்டம். அந்த இடத்தை கண்டு தொடர்ந்து அங்கு சற்று நேரம் நிஷ்டையிலிருந்து பெரிய பலத்தோடு வந்தால் இனிதான ராகு உனக்கு இந்த தோஷங்களை நீக்கி கொண்டு விடுவார் என்றே கூறிவிட்டேன். தெய்வ வழியிலான தொண்டு இரு தெய்வத்துக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே ஆராதிக்கக்கூடிய பலன் உனக்கு இருக்கும். என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வர்த்தனையை பெற்றிருப்பதால் நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால் நலமுள்ள மலைவாச்ச ஸ்தலத்தில் உள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றிக்கும் போதுதான் பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை. இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம் என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால்தான் அதை காண முடியும். எல்லோரும் சென்று காணக்கூடிய கூடமாக அது இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய தவக்கூடம் பெரிய அமைப்பில் உள்ளது. மற்றவர்கள் வந்து விடாத வண்ணம் சுற்றிலும் அக்னியை அமைத்து ஒரு பெரிய மலை குகையை உண்டாக்கி இதற்குள்ளேதான் அந்த ரிஷிகள் தவத்தை செய்கின்றார்கள். பெரிய யானை காடுகளும் கருத்தான வன சஞ்சாரங்களும் உள்ள இடங்களாகும். தோன்றும் அந்த அருவி தீர்த்தங்கள் வழிந்தோடக்கூடியதாகும். தோன்றும் அந்த ஆலமரமே பெரிய விருட்சமாகும். ஆலவிழுதின் கீழ் வழியாகத்தான் அந்த குகைக்கு செல்ல முடியும். அப்படித்தான் அந்த குகை இப்போது கூட இருக்கிறது. பெரிய தவ நிலையில் உள்ளவர்களால் தான் அங்கு செல்ல முடியும். இந்த தவ நிலையில் உள்ளவர்களை கண்டால்தான் அந்த யானைகளும் வழிவிடும்.
அந்த பூர்வ ஆசிரமம் இருந்த இடத்தைக் கண்டு தொடர்ந்து அங்கே பெரிய தபஸ்வினி இருந்த இடத்தைக் கண்டார். நல்லதொரு பூரணமாமே அவர்களுக்கும் அங்கே நலமுள்ள பலத்தை செய்து தோன்றும் அவரின் துணையோடு ஆசிரமத்தை ஒரு முறை கண்டு கொண்டால் 10 இருக்கும் குருவின் பலத்தில் முழுமையாக வகுத்து வைத்துக் கொள்ள வாய்ப்பிருக்கும். பெரிய தபஸ்வினியாகவே வாழ்ந்திருக்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் திருக்குறுங்குடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகணும். அந்த திருக்குறுங்குடி போகிறதுக்கு முன்னாடி வள்ளியூர் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண தீர்த்தம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அகஸ்தியருக்கு கல்யாண கோலத்தில் சிவன் தரிசனம் கொடுத்த இடம். ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா விக்ரமசிங்கபுரம், பாபநாசம் அந்த ஏரியாவில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போகணும். காரையார் டேமு, அந்த டேமெல்லாம் அங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு போனீங்கன்னாக்கா ஒரு பெரிய அருவி, அகஸ்தியர் அருவின்னு பேர். அங்கே எப்பயுமே தண்ணி வற்றாது. குற்றாலத்தில் இல்லைன்னா கூட கல்யாண தீர்த்தத்தில் இருக்கும். அந்த அருவியில் குளிச்சுட்டு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், ராமதாஸ்ன்னு சொல்லி, திருநெல்வேலி கலெக்டர். அவர் அம்பாசமுத்திரம் தாசில்தார் அவங்களுக்கெல்லாம் ஒரு 70,000 ரூபா வசூல் பண்ண சொல்லி படிக்கட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு. அந்த இடத்துல முதல்ல ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டே இருக்கணும். போனால் பொதிய மலை, அந்த மருத்துவாழ் மலை, இந்த மாதிரி நிறைய எல்லாமே அகஸ்தியருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள். இந்த மகேந்திரகிரி மலை இருக்கு இல்லையா, அது ஒரு சிவனோட மலை. இந்த பக்கம் ஒரு மலை இருக்கும், அதுக்கு நம்பி மலைன்னு பேர். திருக்குறுங்குடியிலேருந்து இப்படி போகிறது ஒரு வழி, இப்படி போகிறது வழி. நம்பி மலைக்கு போனீங்கன்னா கீழே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகணும். அங்கே மலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. ஐயர் காத்தால் வந்து ஒரு 11 மணிக்கு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுவார். நான் எவ்வளோ நாள் அந்த காட்டில் அந்த கோயிலில் நானும் பெருமாள் மாத்திரம் தனியாக படுத்துக்கினே இருப்போம். ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுடைய மூலஸ்தானத்தில் நானும் அவரும் படுத்துன்னு உட்காந்துருந்தோம். அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா நம்பி மலையில் ஒரு இடத்துல இந்த பறக்கிற பாம்பெல்லாம் பார்க்கலாம். தட்சன் கொடைன்னு ஒரு இடம் இருக்குது. அதையும் தாண்டி மேலே போனீங்கன்னாக்கா ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம், பசுபதி தீர்த்தம்னு கடவுள்கள் குளிக்கணும். அங்கே நம்மலாம் குளிக்கக்கூடாது. நம்ம தண்ணி எடுத்து தலையில் தான் தைச்சிக்கணும். அப்படியே போயினே இருந்தீங்கன்னா ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. எப்படி நீங்கள் ஃப்ளோரசன்ட் லைட் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி புல்லையே லைட் வந்த மாதிரி இருக்கும். அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், யாரை ஏற்றுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நம்பி மலையில் இருக்கிற விஷயங்கள். மகேந்திரகிரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் மத்தியாஸ் எஸ்டேட்னு ஒரு இடங்குது. நாகர்கோவில் இருந்தார் இல்லையா எம்பி, பழைய எம்பி மத்தியாஸ், அவருடைய எஸ்டேட் அது. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா முதல்ல ஒரு இது வரும். ஒரு முதல்ல வந்து காலை பிடிச்ச போது ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அந்த யானை கதறிச்சு இல்லையா, கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு பேர், அது இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே தீர்த்தங்களில் குளிச்சிக்கிட்டு நீ மேலே போனீங்கன்னா சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடம் இருக்கும். அதில் நின்று முருகர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு உபதேசம் கொடுத்தார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் சுப்பிரமணியர் பாதம். இந்த மகேந்திரங்கிறாங்க இல்லையா, நம்ம லத்தா கடை, சிவராமன் சார்னு பழைய கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, இவங்கெல்லாம் மகேந்திரகிரி குடும்பங்க. அந்த மாதிரி 3000 குடும்பங்க அந்த கோயிலுக்கு அடிமைகள். அங்கே சாமி சிலைலாம் இருக்காது, அந்த ஓலைக்கட்டை தான் வச்சு படிப்பாங்க அவங்க. ஸோ அந்த ஆனைக்கட்டி தம்பராங்கோயில்னு பேர். இப்போ ஓலை படிக்கிற போதெல்லாம் ஒரு யானை வந்து நிற்குமா, அதனால் யானைக்கட்டி தம்பராங்கோயில்னு பேர். அதுலேருந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த எஸ்டேட்டெல்லாம் தாண்டி மேலே போனால் நான் சொன்ன மாதிரி சுப்பிரமணியர் பாதம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா அங்கே ராகு தீர்த்தம்னுவாங்க. அந்த ராகு தீர்த்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தங்கனியானாக்கா ராத்திரியில் அந்த ராகு வரும். ஒரு நீட்டு உடம்பு, ஒரு மூஞ்சியோடு வரும். தரிசனம் பார்க்கலாம். அங்கேருந்து நீ இன்னும் மேலே போக வேண்டியிருக்கும். போனால் பஞ்சவடின்னு ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் ராமரும் சீதையும் வனவாசம் பண்ணின இடம். அதுக்கு பேர் பஞ்சவடி. அங்கே 5 குழி இருக்குது. அந்த உலகம் அழியிற நேரத்தில் எப்படி அந்தமானில் ஒரு தடவை பெரிய வெள்ளம் வந்தபோது எல்லாம் மலை மேலே போனாங்களோ அது மாதிரி போவாங்களாம். போயிட்டு அந்த 5 குழியில் இருக்கிற அமிர்தத்தை அள்ளி அள்ளி குடிச்சிட்டு அப்படியே சத்திய யுகத்துக்கு ரெடி ஆகிடுவாங்களாம். அப்படியே தவத்தில் உட்காந்துருவாங்களாம். இன்னும் அதுக்கு மேலே இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் தவம் பண்ண குகை இருக்குது. இப்படி வரிசையாக போயினே இருக்கும். அதுக்கு அந்த கரையில் மலைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே பூனாச்சி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த ராக்கெட்டெல்லாம் விடுறாங்க இல்லையா, மகேந்திரகிரி ராக்கெட் தளம், அது அந்த பக்கம் இருக்குது. வள்ளியூர் அந்த சைடில் இருக்குது. இதெல்லாம் விசேஷமான இடங்க. அவ்வளோ ஈஸியாகலாம் போக முடியாது. நான் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், அடிக்கடியெல்லாம் போயிருக்கேன். நமக்கு கொடுப்பின்னு இருக்கும். நான் அதுக்கு முன்னால் அங்கே இருந்ததுனால எனக்கு அங்கே போக முடியுது.
அனுபவம் இல்லாதவன் எப்படி போவோம்? அங்கே கல்வெட்டு எழுதியிருப்பாங்க, இது யட்சவனம், யட்சர்கள் இருக்காங்க, மரத்தை கட்டு, ஆனால் நீ பட்னி இருக்கணும், விரதம் இருக்கணும், யூ கான் பொல்யூட் த ஃபாரஸ்ட். அவங்களாம் இருக்கிற இடத்துல போய் நீ இதெல்லாம் பொல்யூட் பண்ண முடியாது, இல்லை மரத்தை கட்டுன்னு இருக்கும். அண்டு தவறான ஆட்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ அங்கே இருக்கிற மரம் ஒரு இப்படி கட்டி பிடிச்சிக்கும், இல்லை நீ திடீர்னு ஒரு நாயாட்டம் ஆகி குலைச்சிக்கினே உட்காந்துருப்பாங்க, நீ அங்கேருந்து கீழே இறங்குறனா தான் ஒன்று விடும். இப்படிலாம் இருக்குது காவல். அதெல்லாம் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் கூட இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு தடவை ரமண மகரிஷி மலை மேலே ஏறி போகிறாரு. இந்த 7 ஜூனங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலை இலையை பார்க்குறாரு. சரி, இதுதான் கல்லால மரத்தினுடைய இலையாக இருக்கும், இவ்வளோ பெரிய இலையாக இருக்கேன்ட்டு அங்கே ஒரு நுழைய போகிறாரு. அப்போ பக்கத்தில் இருந்த புதர்லேருந்து ராட்சச வண்டுகள் வந்து அவரை குத்தி உடம்பெல்லாம் முள்ளாகி போகுது. சரி, நமக்கு உத்தரவாகலை அப்படின்னு கீழே இறங்கி வந்துடுறாரு. ரமணாசிரமத்துக்கு வந்து அவருடைய சிஷ்யங்க 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணாமலை, குஞ்சுசாமின்னு கேரளாக்காரர். அவங்ககிட்ட சொல்கிறார், அந்த இடத்த நான் போய் பார்த்துட்டேன், ஆனால் நமக்கு உத்தரவு இல்லை அப்படின்னாரு. இவங்க ரொம்ப அறிவாளிங்கன்னு நினச்சின்னு மறுநாள் காத்தால் கட்டு சாதம் கட்டின்னு அந்த இடத்துக்கு போட்டானுங்க. அங்கே போன உடனே ஒருத்தன் நாயாட்டம் கொலைக்க ஆரம்பிக்கிறான், ஒருத்தனுக்கு கண்ணே தெரியல, அவங்க கத்துறாங்க, ரமணா காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி. அப்போ விறகு வெட்டி மாதிரி ஒரு பெரியவர் வந்து ஒரு குச்சி கொடுத்து, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க, உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னதுன்னு துரத்தி விட்டார் அப்படின்னு ரமணருடைய வாழ்க்கை வரலாற்றுலேயும் பதிவாயிருக்கு. இது மாதிரி உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. யாருக்கு அங்கே பழைய சம்பந்தம் இருக்கோ, கனெக்ஷன் இருக்கோ, அவங்க தான் போக முடியும். நான் சொன்னேன்றதுனால நீ கஷ்டப்பட்டெல்லாம் போனாலையும் போக முடியாது, ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பெரிய நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு சில மூலிகை தெரியும். இந்த மூலிகை பேர் திரஸ்கரணி. அந்த மூலிகையை வாயில் வச்சுக்கிட்டான்னா அவங்க அங்கேயே இருப்பாங்க, அவங்க ஒன்றும் பார்ப்பாங்க, நீ அவங்கள பார்க்க முடியாது. விளக்கெல்லாம் எரியும், பூஜைலாம் பண்ணும். இது மாதிரி பல அதிசயங்கள் இருக்குது. நீங்கள் நாட்டில் பார்க்குறத விட காட்டில் தான் அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் யாருக்கு பிராப்தம் இருக்கோ, பழைய கனெக்ஷன் இருக்கோ, அவங்க தான் போக முடியும். ஆசைப்பட்டெல்லாம் போயிட்டா வம்பு தான் வரும். ஏன்னா காட்டில் தெய்வ சக்திகள் இருக்கிற மாதிரி அசுர சக்திகளும் இருக்கும். ஸோ நீ ஒரு பயந்த சுபாவம் இருக்க அப்படின்னா ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், அது ஒரு அரை அரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு பழைய கனெக்ஷன் இருந்தால் நம்ம உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஏதாவது ஒரு பாம்பு நம்ம மேலே வந்து உட்காரும், நீ அதை தாங்குவியா? யோசனை பண்ணிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாம்பு மேலே நீ கண்ணு முன்னே அப்படியே இருக்கணும், அது பாட்டிக்கு இறங்கி போயின்னே இருக்கும். அண்டு உனக்கு வழி தெரியலன்னு கற்றுனேன்னா ஆகாசத்தில் ஒரு கருடன் வழி காட்டணும். உனக்கு நம்பிக்கை இருந்தால் அது காட்டுற வழியில் நீ போகலாம். இல்லை யானை சாணி போட்ட சடங்கள் இருக்கும், அது வழியாக போனேன்னா நீ போக வேண்டிய இடம் ஏதாவது அவங்க அடையாளம் காட்டுவாங்க, பெரியவங்கெல்லாம் காட்டுவாங்க. இது மாதிரி காடுன்றது சாதாரண விஷயம் இல்லை, சம்பந்தம் இருந்தால் போகலாம், எல்லாராலையும் போக முடியாது. கேள்வி. விஷ்ணு வடிவான ராமர், கிருஷ்ணர் இவெல்லாம் வந்து மதரோட பூமியிலேருந்து வந்தா. இப்போ சீதா, திரௌபதி அவளாம் வந்து எப்படின்னா பூமியிலேருந்து வந்தது, அக்னியிலேருந்து வந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க எந்த கடவுளாக இருந்தாலையும் அவங்க தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தவங்க தான். ராமர் உங்களுக்கே தெரியும், ரிஷி சிங்கம ரிஷி யாகம் பண்ணி அந்த பாயசத்தை தசரதனுடைய 3 மனைவிகளுக்கு கொடுத்தாரு, சுமித்ரா, கோசலை, கைகேயிக்கு. அதில் ராமலட்சுமண பரத சத்துருக்கள் பிறந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும், கிருஷ்ணர் ஜெயிலில் கம்சன் போட்டு வச்சுருக்கான், தேவகி வசுதேவன் அவங்களுக்கு பிறந்து இவர் இந்த தண்ணியில் யமுனையில் கொண்டு போய் யசோதைக்கிட்ட வட்டு அவள் வளர்த்தா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் அவன் மகனாக வளர்ந்தான்ற மாதிரி கிருஷ்ணன். இப்படி உலகத்தில் வந்த எல்லா மகான்களும், ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார், சிதம்பரம் பக்கத்தில். ஷிரடி சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டவர். இப்படி எந்த மகானாக இருந்தாலும் அவங்கெல்லாம் பிறக்கிறவங்க தான். உலகத்தில் எந்த ஒரு கடவுளாக நீங்கள் நம்பி கும்பிட்றீங்களோ இன்றைக்கி அவங்கெல்லாம் பிறந்தவங்க தான். உலகத்தில் பிறவாயாக்கை பெரியோன்னுவாங்க. இந்த உலகத்தில் பிறக்காத இருக்கக்கூடிய பெரிய நிலையில் இருக்கிறவங்க சிவபெருமான்னு சொல்லுவாங்க. அவன் வந்து எந்த கர்ப்பத்திலையும் பிறக்காமல் வந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முருகர் அந்த சிவபெருமானுடைய நெத்தி பொறிகளிலிருந்து வந்தவர், அதனால் அவரும் தாயினுடைய கர்ப்பத்தில் பிறக்கலை. அதனால் அவனை பற்றி சொல்கிற போது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வார், சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் காணுங்கிறார். முருகனும் சிவனும் ஒன்று தான், ஆனால் குழந்தை சிவன் இவன்வார், மதலை ஆயினான் காண. அதனால் சூரபத்மன் தான் தோற்று போகிற நிலை வந்தபோது இவனை வந்து பாலகன் என்று ஏமாந்தேன், குழந்தைன்னு சொல்லி ஏமாந்து போட்டுனே, மூவர்க்கும் மேலான மூர்த்தியும் மூர்த்தி என்றோங்கிறான்.
பிரம்மா விஷ்ணு சங்கரன் எல்லாரோட பெரிய மூர்த்தி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த கந்த புராணத்தில் வரும். உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறாங்க. எந்த ஒரு மகான் உனக்கு தெரிஞ்சவங்க இயேசு கூட பிறந்தவர் தான். மாட்டுத் தொழுவத்தில் மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தவர். பிற்காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் பிறந்தது வளர்ந்தது அதெல்லாம் பைபிளில் இருக்குது. இன்றைக்கி கூட பிரிட்டிஷ் லைப்ரரியில் ஒரு பைபிள் இருக்குது, அதில் அதெல்லாம் இருக்குது. யாராக இருந்தாலும் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தால் தானே நல்லது. அப்போ தான் உனக்கே நம்பிக்கை வரும், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க நாமளும் வரலாங்கிற மாதிரி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தான் ஆன்மீகம் என்பது. தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே தான் ஆன்மீகம் என்பது. ஸோ எல்லா கடவுளுடைய ஃபார்ம்ஸும் இப்போ சித்தார்த்தன்றீங்க, அவன் தான் புத்தனானான். அந்தாலும் எங்கள் கபிலவாஸ்துவில் அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவள் வயிற்றுக்குள்ளே ஒரு யானை, வெள்ளை யானை ஒத்த கொம்போடு நுழைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு இது வருது. அதுக்கப்புறம் பிறக்கிறார். அப்போ புத்தர் யார்? பிள்ளையார். அந்த ஒத்த கொம்பு யானை நுழைஞ்ச மாதிரி அவங்க இதில் லும்பினிங்கிற இடத்துல இன்றைக்கி கூட நேபாள் போகிறதுக்கு முன்னால் அந்த லும்பினி நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த கடவுள் ராகவேந்திரன் இங்கே தான் போனகிரின்னு சொல்லிட்டேன். எல்லா சாமியாங்களும் உலகத்தில் பிறந்தவங்க தான். பரமாச்சாரியார் எங்கே பிறந்தார்? ஈரணிக்கின்ற ஊத்தில் இவங்கெல்லாம் பிறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாருமே பிறக்கிறவங்க தான் உலகத்தில். மக்களுக்கு ஒரு மித்து தேவைப்படுது. நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்னா இவனுக்கு அதில் ஒரு கிக் இல்லை. அதனால் அது கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணணும், கதை காட்டணும். அதனால் இவங்க இப்படிலாம் பண்ணிடுறாங்க. உலகத்தில் நீ பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், ராகவேந்தர், சிட்டி பாபா எல்லாரும் உன்ன மாதிரி என்ன மாதிரி தான். இந்த உலகத்தில் பிறந்து ஏதோ ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தின்னு சொல்கிறான் பாரதி. அந்த மாதிரி மக்களுக்கு பயன்பட்டாங்க. அதனால் அவங்கள கடவுளுக்கு இணையாக மக்கள் மதிக்கிறார்கள். இல்லைன்னா கடவுள் என்பது ஒரு ஒளி வடிவான பொருள் தான். அதை யார் உள்ளே வாங்கினாங்களோ, இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதை உள்ளே வாங்கிறதுனால இந்த மைக் வேலை செய்யுது, எலக்ட்ரிசிட்டி உள்ளே வாங்கிறதுனால இந்த லைட்டு எரியுது, ஃபேன் சுற்றுது. அப்படி தான் எல்லாரும். நீ கூட கடவுள் தான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளே இன்னும் பல்பு போடல, சுவிட்ச் போடல. அந்த நீங்கள் கனெக்ஷன் தேடிக்கணும். அப்போது நீயும் கடவுளுக்கு இணையாக உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ண முடியும் இல்லையா? இட்ஸ் ஆல் தேர் ஆல்ரெடி. ஸோ எனக்கு கேள்வி அவங்களும் யார் எல்லாம் பிறந்தவங்க தான். இப்போ திரௌபதி எப்படி பிறந்தா? இவன் துரோணாச்சாரியார் இருந்தான். அவனும் பஞ்சால ராஜா துருபதனும் கிளாஸ்மேட்ஸ் ஆகிற போது, நான் பஞ்சாபுக்கு ராஜா ஆகிடுவேன் பிற்காலத்தில், நீ அங்கே வந்துரு, உனக்கு பாதி ராஜ்யம் எனக்கு பாதி ராஜ்யம், நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆகணும்னு இவன் பீலாக விட்டான். துரோணாச்சாரியார் அந்த காலத்துலலாம் எவ்வளோ தான் ராஜகுமாரர்களுக்கு குருவாக இருந்தாலும் அவங்க வறுமையில் தான் இருந்தாங்க. அந்த பசங்கள்லாம் போய் காட்டில் விறகு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு காய்கறி அது இதெல்லாம் ப்ரொவிஷன்லாம் யார்கிட்ட படிக்கிறாங்க, யாருடைய பிள்ளைங்க படிக்குதோ அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த அம்மா சமைச்சு போடும். இவங்கெல்லாம் சொல்லி பெருக்கி உட்காந்து யாகத்தில் எல்லாம் மந்திரங்காத்துக்குன்னு போவானுங்க. இதுதான் குருகுலம்ன்றது அந்த காலத்தில் இருந்தது. ஸோ பிற்காலத்தில் துரோணர் வறுமையில் வாடுறார். அவருக்கு ஒரே மகன் அஸ்வத்தாமன் பேர். அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட வீட்டில் வசதி இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அரிசி மாவில் அதை தண்ணியில் கலக்கி பாலுன்னு சொல்லி குழந்தைய கொடுத்து ஏமாத்துறான். பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம ஃப்ரெண்டு தான் பஞ்சாபுக்கே ராஜாவாகிறான், அவங்ககிட்ட போகிறான்ட்டு நேராக போகிறாரு. அவன் இவரை பார்த்து இன்சல்ட் பண்ணுறான். நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்துன்னு வந்துட்டான் பாடுறான்ட்டு. இவருக்கு கடுப்பு. இப்படி அவமானப்படுத்திட்டான், இவனை பழி வாங்கணும்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அவனுக்கு போட்டியாக ஏகலைவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவனாக கற்றுக்குனா கூட அவன் கட்ட விரலை வெட்டி அர்ஜுனுக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனை கொண்டு போய் அவனை தேர்காலில் கட்டி துருபதனை இழுத்துன்னு வர்றார். அந்த நேரத்தில் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இவர் சொல்கிறார், நான் உனக்கு பாதி ராஜ்யம் தர்றேன்ட்டு. அவன் ஒத்துக்குன்னுறான். அதுக்கப்புறம் ஒரு யாகம் வளர்க்குறான். அந்த மாதிரி வளர்க்குற யாகங்களுக்கு என்ன பேர்? ஆபிச்சார யாகங்கள் பேர். கெட்டத்தை செய்யறதுக்காக செய்யுது. அந்த மாதிரி உண்டு. இப்போ சிவபெருமான் இருக்கார். அண்டு தாருகாவனத்தில் ரிஷிகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சிவனை மதிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, சிவன் நம்மளை பழி வாங்கிட்டாரு. ஏன்னா சிவன் ஒரு அழகான ரிஷியாகவும் விஷ்ணு ஒரு மோகினியாகவும் போயிட்டு தாருகாவனத்து ரிஷிகளுடைய பொண்டாட்டிங்கள்லாம் சிவம்பினால் போய் கற்ப எழுந்துட்டாங்க. அண்டு இந்த ரிஷி பத்தினிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவன் சிவன் கூட வந்துட்டாங்க. விஷ்ணு மோகினிக்கு பின்னால் ரிஷிங்கள்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பழி வாங்கணும். அதனால் இவங்க செய்வேன்ன்றாங்களே, அந்த மாதிரி ஆபிச்சாரம்னுவாங்க. அந்த யாகத்தை பண்ணி அதுலேருந்து முயலகன்னு சொல்லி ஒரு குட்டி சாத்தான்.
ஒரு விஷம் கக்கிற பாம்பு ரெண்டையும் அனுப்புகிறாங்க. சிவன் அந்த பாம்பு தூக்கி கத்திர போட்டுக்கிறார். அந்த முயலை எதுனா கால் கீழே வச்சு டான்ஸ் ஆடினுக்கிறார். இப்படி அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரிலாம் செய்கிறவங்களும் உண்டு, அதை தடுத்துக்கிறதுக்கு பவர் இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அதனால் அவன் துருபதனை வந்து அவனுக்கு ரொம்ப கடுப்பாகி போகுது, என்னை இன்சல்ட் பண்ணிட்டானேன்ட்டு பெரிய யாகம் வளர்க்குறான். அந்த யாகத்தில் தான் திருஷத்துமனும் திரௌபதியும் வர்றாங்க. அந்த திரௌபதியினால தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கணுன்றதுக்காக வர வச்சதுனால்தான் அவளுடைய துச்சாதனாவும் படையை உருவுறது, அதை வச்சுக்கிட்டு குருஷேத்திர யுத்தம் வர்றது, இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அதுதான் காரணம். இவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணார்? அஸ்வத்தாமனுடைய பாசத்தினால் செஞ்சார், பிள்ளை பாசத்தில் செஞ்சார். இது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால் மகாபாரத குருஷேத்திரத்தில் கிருஷ்ணர் வந்து இவனுக்கு ஐடியா சொல்கிறார். இவரை கொல்றதுக்காக அவன் வந்திருக்கான், அதனால் அவனை முன்னால் நிற்க வச்சாக்கா வந்து இவன் அடிக்க மாட்டான், சிகண்டியை முன்னால் நிற்க வச்சா அடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்ச்சி பண்ணி இப்படி நகுந்து சொல்லி விட்டு அஸ்வத்தாமா கதா கொஞ்சம் இது பீஷ்மர் அப்படி கொண்டாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, தர்மபுத்திரன் இல்லை, அவங்ககிட்ட போய் ஒரு யானைக்கு நான் அஸ்வத்தாமன் பேர் வைக்கிறேன், பீமன் அதை வந்து கதை வச்சு அடித்து கொன்னுடுவான், நான் வந்து அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்லுவேன், யானைன்னு சொல்கிற இடத்துல சங்கு ஊற்றிடுவாங்க, அப்போ அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு சொல்லி துரோணர் சண்டை போட மாட்டார், அவர் இவ்வளோ செய்து தான் அவர் பிள்ளைப்பாசுக்கு தான் அப்படின்னு அஸ்வத்தாமான் இவன் சொல்கிறான். இவன் தர்மபுத்திரன் பேர் வாங்கிறதுக்காக ஒரு யானை வேற கொல்லணும். அப்படி தான் மகாபாரதத்தில் பல அக்கிரமங்கள் பல அநியாயங்களாக நடந்தது. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இவர் வச்சிருந்த பிள்ளை பாசம். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான், அவன் மேலே இந்த பாசத்தில் தான் இந்த குருஷேத்திர யுத்தம், திரௌபதியோட இது அவ கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சொன்ன கதை எல்லாம் அப்படி வந்தது தான். இப்போ இந்த மாதிரி இரிட்டேஷன் வெளியில் சிலதெல்லாம் காட்டணும் இல்லையா, எல்லாத்துலேயும் சைலன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அடக்கி இருக்கோம், அடக்கம் எந்த அளவுக்கு நம்ம அடங்கியிருக்கோம். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைத்து. கதம்னா என்ன? கோவம். அதை வந்து யார் அடக்கி ஆடுறானோ அவன் எப்போ வருவான் தர்ம தேவதை காத்துக்கிட்டு நிற்குமோ. இப்போ இந்த உலகத்தில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுங்கிறது இதெல்லாம் வரும். அதில் அதாவது நம்மளால் யாருக்கும் தொந்தரவு வராமல் இருக்கிறது, முடிஞ்சால் நல்லது செய்கிறது, இல்லைன்னா கெட்டது செய்யாமல் இருக்கிறது. நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படுவும் நெறியும் ஆறும் அதுவே. முடிஞ்சால் நல்லது செய், இல்லைன்னா கெட்டது பண்ணாமல் இரு, அது கூட தர்மம் தான்ற மாதிரி. ஸோ உலகத்தில் யார் ஒருத்தன் என்ன கடமையாவன தன்னை கட்டுதல், உன்னுடைய பவுண்ட் அண்ட் டியூட்டி என்னென்னா உன்னை நீ கான்கோர் பண்ணணும், கடமையாவன தன்னை கட்டுதல், அதில் இதெல்லாம் வரும். கோபம் வரும், அதை அடக்கிக்க வேண்டியிருக்கும். அண்டு சிருங்காரம் வரும், எல்லாருக்கும் வர்ற மாதிரி வரும், அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்கும். இப்படி பல ரூல்ஸ் இருக்குது. அது சில பேரால் கான்குயர் பண்ண முடியுது, பல பேரால் கான்குயர் பண்ண முடியல. இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தர்மங்கள் தான் உலகத்தில். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தனி ரூலு, உனக்கு தனி ரூல்னு இல்லை. அதில் காரண காரியங்கள் இருக்கலாம். பிருந்தான்னு ஒருத்தி இருந்தா, அவள் எங்கே இருந்தா? நம்ம இன்றைக்கி இருக்கு இல்லையா, நம்ம மதுரா பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. மதுரை வட இந்தியாவில் மதுரா பிருந்தாவனம், அந்த இடத்துல இருந்தா. அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் ஜலந்தரன். ஜலந்தரன் யார்? இன்றைக்கி இருக்கிற பஞ்சாப் ஜலந்தர் இல்லை, அதுக்கு ராஜா. இந்த ஜலந்தருடைய மனைவி தான் பிருந்தா. ஸோ இவர் கிருஷ்ணர் நிறைய சண்டை போடுறாரு ஜலந்தரங்கிட்ட. அந்த மாதிரி சண்டை போடுற போது அவளுடைய கற்பு ஜலந்தரனை காப்பாற்றுது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் ஒன்றுன்னு பாருங்களா, அப்படி தான் வந்தது. இந்த கோபிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் ரிஷிகள், அந்த காலத்து ரிஷிகள், சித்தர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது தான், நாம் கிருஷ்ணர் கூட டான்ஸ் ஆடணும், பிருந்தாவனம்னா அதுதான், அதெல்லாம் ஆடணும்னு இருந்தது தான். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். அதனால் அவங்கெல்லாம் கோபிகைகளாக வந்து பிறந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ரீவைண்ட் இருக்குது, ரீப்ளே இருக்குது, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இருக்குது. அவங்கெல்லாம் கோபிகைகளை வந்து பிறந்திருக்காங்க. அதனால் கிருஷ்ணருக்கு கிட்ட அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வருது, இல்லை அன்பு வருது. அண்ட் கிருஷ்ணர் அந்த பிருந்தாவனத்தில் அந்த கோபிகைகள் கூடலாம் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் தன்னுடைய பால்ய வயசில். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ராஜா தந்திரி ஆகிட்டு எல்லாம் ஆகி போய்ட்டு துவாரகாக்கா வந்துடுறார். பிருந்தாவனம் நார்த் இந்தியாவில் இருக்குது, இது குஜராத்தில் இருக்குது, இது துவாரகா. இதெல்லாம்
உத்தவர்னு ஒரு கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட் இருக்கார், அவரை அனுப்புகிறார், போயிட்டு இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபிகைகள்லாம் எப்படிக்கிறாங்கன்னு பார்த்துன்னு வாங்க ஒரு நட போய் அப்படின்னு. ஸோ அவர் அங்கே வர்றார். வந்தோடனே இவங்கக்கிட்டலாம் கோபிகைகள்லாம் கூப்பிட்டு, நான் கிருஷ்ணர்கிட்டேருந்து வந்தோடனே எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க அவர்கிட்ட. என் கிருஷ்ணர் எப்படிக்கிறாரு அது இதுன்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கிருஷ்ணரை அடையணுன்னா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை ஜபம் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கும்ன்ட்டு இவர் உட்காந்து அவங்களுக்கு லெக்சரெல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லையேன்ட்டு. எப்படின்றாரு. இவங்க கண்ணு மூடி ஏ கிருஷ்ணான்றாங்க. கிருஷ்ணன் அங்கே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவங்களுடைய நிலை என்ன நிலை, இவர் அவங்களுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்துனுங்கிறாரு. இந்தமாரி 100 கற்றுக்கூடாது. ஒரு பாதிரியார் ஒரு கப்பலில் போகிறார், கப்பலில் கொஞ்சம் ரிப்பேர் வந்துடுச்சு. அந்த மாலுமி சொன்னால் பக்கத்தில் ஒரு தீவு இருக்குதுங்க, அங்கே போங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது, 3 கிழவனுங்க தான் இருக்காங்க, நான் ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை கூட்டின்னு போகிறேன்ட்டான். இந்த கிழவர் அங்கே 3 பேர் இருக்கிறாங்களா, அவங்கள நான் எப்படி போவார், இவங்களெல்லாம் நான் கிறிஸ்டினை மாற்றிடணும் அப்படின்னு போகிறார். 3 பேரை மாற்றிடலாம்ல கிறிஸ்டினா, அதுக்காக போகிறார். அண்ட் அங்கே போனோடனே அந்த 3 பேரை கூப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னெல்லாம் ப்ரே பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னா. அவங்க சொன்னாங்க 3RE 3RV ஹேவ் மெர்சி ஆன் அஸ் அப்படின்னாங்க. ஹோலி ட்ரினிட்டின்னுவாங்க, பிரம்மா விஷ்ணு சங்கர மாதிரி ஹோலி ட்ரினிட்டின்னு பேர் இருக்குது. ஜூவிஷ் கிறிஸ்டியானிட்டிலாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் 3RE 3RV நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர், எங்கள் மேலே கருணை காட்டுங்க, இதுதான் நாங்கள் ப்ரே பண்ணுறதுன்னு. இவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா ப்ராப்பராக ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும், நீங்கள் எங்களிடத்தில் களி கூறுவதைப் போல் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலையும் களி கூறுவதாக, இப்படிலாம் கற்றுக் கொடுத்து கடைசியில் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லி கொடுத்துட்டு இதை நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி கப்பல் கிளம்பிச்சு வந்துட்டார். இவர் கடலில் கொஞ்சம் தூரம் போய் 10 மைல் போயிருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த 3 கிழவனுங்க தண்ணி மேலே நடந்து வரானுங்க. கிட்ட வெயிட் வி ஹேவ் ஒன் ஸ்மால் டவுட், நீ கற்றுக் கொடுத்ததில் ஒரு சின்ன டவுட் இருக்குதுன்னா, இவர் நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் தண்ணி மேலேயே நடக்கிறீங்க, நான் கப்பலில் தான் போகிறேன் தண்ணி மேலே, அதனால் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரோ. அதனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியாது. ஆதிசங்கரர் காசிக்கு போகிறாரு. அவங்க ஒரு வீட்டில் உட்காந்து எல்லா வேதிக் ஸ்காலர்லாம் மந்திரம் சொல்லின்னுக்கிறாங்க. டுக்ருங்கரனேன்னு பேர் அதுக்கு. இவர் சொல்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிறார். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா முட்டாள்களே, நஹி நஹி ரட்சதி டுக்ருங்கரனே, நீ சொல்கிற கிராமர்லாம் உனக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் கடவுளை அடையணும்னு நினைக்கிறவனு கடவுள்கிட்ட அன்பாக இருந்தால் போகிறோம், டோட்டல் இருக்கணும். ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்கான், கடவுளுக்காக கண்ணை கூட பிடிங்கி வைக்கிறான். இவங்ககிட்ட தப்பு கண்டுபிடிக்கிற அந்த சிவாச்சாரியாரில் அவர் வந்து இவன் அபிஷ்டுன்னு சொல்லி திட்டுறதுக்கு தான் ராகிய தவிர அவர் கண்ணை கொடுத்துருவாரா? அதனால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன்னு அல்லேன். சிறுத்தொண்ட நாயனார்கிட்ட கேட்குறாங்க, உன் பிள்ளைய வச்சு எனக்கு பிள்ளைக்கறி கொடுன்னு சிவன் வந்து கேட்குறான். வெட்டிட்டாரு. ஏன்னா வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன். திருநீல கண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர், அவர் குயவர். அந்த களிமண்ணை போட்டு மிதிக்கிற போது அவருடைய குழந்தை அந்த களிமண்ணுக்குள்ளே வந்துச்சு, அதையும் போட்டு மிதிச்சிடுறாரு, செத்து போச்சு குழந்தை. ஒய்ஃபை வந்து குழந்தை செத்ததை பார்த்து இவர் தொட போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, தீண்டினால் திருநீல கண்டம்ன்றா. சிவன் மேலே ஆன திருநீல கண்டன்னா சிவன், நீலகண்டம் இல்லையா கழுத்து, அதனால தீண்டாத அப்படின்னு சொல்கிறான். அதனால இவர் ஒய்ஃபை தொடாமையே இருக்கிறார். மாமனார்காரன் பார்க்குறான், இவங்க சண்டைலாம் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு குழந்தை வேணுங்க, அதனால் உங்கள் மச்சின்ச்சியை கட்டிக்கோங்கன்னு அவளையும் கட்டி வச்சிடுறாரு. சும்மா இது தொழைக்கூடாதுன்னு மாமனார் கேட்வேன், நீங்கள் என் பெரிய பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் பார்த்துக்கணும்னு நானும் ஓஞ்சுது. அவ்வளோதான், அவளை தொடரதில்லை, அதனால இவளையும் தொடரதே இல்லை. சிவபெருமான் பார்த்தாரு. லாஸ்ட்டில் தண்ணியில் நான் முழுக போகிறேன், கிழவ நாட்டம் வராரு, வந்து என்னை தூக்கி விடுன்னு. இவர் தூக்க போகிறார். இல்லை, உன் மனைவிங்க 2 பேர் 2 கை பிடிச்சிக்கணும், என்னை இடுப்புலேருந்து தூக்கணும், அப்போ தான் நான் வெளியே வருவேன்றார். நான் தொடக்கூடாதுன்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை காப்பாற்றணுன்னு அப்படி தான் பண்ணணுன்னு. அதே மாதிரி அவங்க 2 பேர் கை பிடிச்சிக்கிறாங்க, இவர் இடுப்பு தூக்குறாரு. தண்ணியிலேருந்து வர்றபோது எல்லாரும் அவங்க எந்த காலத்தில் இளமை இழந்தாங்களோ அதே ஏஜில் திருப்பியும் வராங்க. இதுதான் தீண்டினால் திருநீலகண்டம் கதை. இப்படி நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கடவுள் பண்ணியிருக்காரு.
நான் கூட கடவுளை தேடி ரொம்ப சீரியஸாக அலைஞ்ச காலங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு தடவை ரத்தினகிரி பண்ணும்போது சாமி சொன்னார், நீ இவ்வளோ சாமி கும்பிட்ற எல்லாம் பண்ணுற, கோயிலெலாம் கட்டியிருக்க, உனக்கு கடவுள் என்ன பண்ணார், அதனால் இன்னும் நீ சாமி கும்பிடாதன்னார். நான் மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், திருநிலகண்ட யாழ்ப்பாணர் மாதிரி நான் தீண்டி நாள்னாலையும் அந்த மாதிரி பண்ணுவோனான்னு தெரியல. இப்பேற்பட்ட உயர்ந்த பக்தியெல்லாம் பார்த்த அந்த சிவபெருமான், நீ என்னடா ஒரு ஊதுத்தி கற்பூரம் ஒரு கந்த சஷ்டி கவசம், நீங்கள் கெடுங்கட்டு போய் எனக்கு என்னன்னு என்னை விட்டா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஹோல் பர்சியூட்டே கடவுளை அடையிறதுக்காக தான், அதனால் நீ சொன்னதை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஐ எம் சாரி அப்படின்னு எழுதினேன். அப்போது சாமி சொன்னார், உன்னுடைய பக்தியின் பரிமாணத்தை நான் உரைத்து பார்த்தேன், நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னார். உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ கெலிச்சிட்ட அப்படின்னார். அந்த மாதிரி வாழ்க்கையில் பக்தியில் பல நிலைகள் இருக்குது. நீங்களாம் கடவுளை ரொம்ப அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொடுப்பார் கடவுள், உனக்கு அதில் டவுட்டே வேணாம். ஒரு நெருப்பு இருக்காங்க, அந்த நெருப்பு நீ இங்கேருந்து இப்படி இப்படின்னா மார்கழி மாதத்துக்கு நல்லா எதமாக இருக்கும், கிட்ட போக கொஞ்சம் சுடும். அந்த கட்டையை தூக்கி நெருப்பில் போட்ட மாதிரி அந்த கட்டை கரிஞ்சி நெருப்பாகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படும் கட்டை. அந்த மாதிரி நீ கடவுளாகவே ஆகணும்னா, ஒரு கட்டை நெருப்பில் வெந்து அந்த நெருப்பாகவே மாறுற நிலை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நீ கடவுளாக ஆக வேணும்னா மனித நிலையிலிருந்து அந்த கட்டப்படுற கஷ்டத்தை நீயும் இந்த கட்டையும் பட வேண்டியிருக்கும். அவ்வளோ ஈஸி இல்லை கடவுள் அடைவு. சுண்ணாம்பு காலவாயில் உட்கார வச்சா கூட நற்றுணியாவது நமச்சிவாயுமே சொல்லணும். மலையிலேருந்து உருட்டி விட்டாலும் பாம்பு விஷயத்தை வச்சு கடிக்க விட்டாலும் என்ன பண்ணாலும் நற்றுணியாவது நமச்சிவாயுமே சொல்லணும். அப்போ தான் உனக்கு கடவுள் கிடைக்கும். சும்மா இந்த ஊதுவத்தி கற்பூரம் இப்படி வச்சுக்கிட்டு தோடுடைய சேவைன்னெலாம் சொன்னால் கடவுள் கிடைக்காது. அதனால் யார் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப சீரியஸாக கடவுளை தேடணும். அப்படி இல்லைன்னா மெதுவாவா, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. உங்கள்கிட்ட துட்டு இருந்தால் போய் ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு காரை ஓட்டின்னு வந்துரு. துட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இன்ஸ்டால்மெண்ட், ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட். அந்த மாதிரி மெதுவாக சாமிக்கிட்ட வா, கொஞ்சம் பூஜை பண்ணி கோயில்களை சுற்றி அது பண்ணி இது பண்ணி வந்து சேர். அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, நம்முடைய சனாதன தர்மத்தில் அதுக்கும் இருக்குது. அது என்ன, காணாமல் கோணாமல் கண்டு கொடு ஆடு பார் கிடைக்கும். 2 வரி தான். கடவுளை அடைவதற்கான பித்தாகரஸ் தியரம் மாதிரி இது இடைக்காட்டர் தியரி. அதுக்கு என்ன அர்த்தம், டெய்லி சூரியன் வர்றதுக்கு முன்னால் பிஃபோர் சன்ரைஸ் நீ ப்ரே பண்ணும். காணாமல் கோணாமல் அப்படின்னா 12 மணிக்கு உச்சியில் நிற்கணும் சூரியன். அப்போ அது இப்படி அப்படி போகாத உச்சி என்ற அந்த நேரத்தில் கடவுள்னு நினைக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு சன்செட் வருது இல்லையா, அப்போ சூரியனை பார்க்கணும். அப்போ பிஃபோர் சன்ரைஸ், நூன் அண்ட் அட் சன்செட் 3 வேளை கடவுளை நினைக்கணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பூவோடு நீர் சுமந்து ஏற்றி தண்ணி பூ 2ஐயும் வச்சு அர்க்கியம் கொடுப்பாங்க. இதுதான் சந்தியா வந்தானம்ன்றது. சந்தியான்னா என்ன, தி இன்டர் ஜங்ஷன்ஸ்ன்னு அர்த்தம். பிஃபோர் நைட் டு மார்னிங் அந்த மாதிரி இன்டர் ஜங்ஷன். காணாமல் கோணாமல் கண்டு. அதுக்கடுத்து என்ன, ஆடு. ஆடுன்னா என்ன, நாட் பக்ரி. எல்லா பொரிந்த நதிகள்லேயும் போய் நீ குளிக்கணும். உனக்காக தான் அதெல்லாம் இருக்குது. ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். ஆர்த்த பிறவின்னா இருட்டான இந்த பிறவி கெட்டு போகிறதுக்காகனா வரக்கூடாது பிறவி மறுபடியும். கெட யாம் ஆர்த்து ஆடும்னா சந்தோஷமாக போய் குளிக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் பகவானே நீ தான் அப்படின்னு அர்த்தம். அதனால் பெருமாளுக்கு என்ன பேர், தீர்த்த நாராயணன். நாரா அப்படின்னா தண்ணி, அதில் நாரை என்ற பறவை இருக்கும், அதனால் அது இடவாகு பெயர். நாரா நாராயணன். ஆர்த்து ஆடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். ஆர்த்த பிறவி துயர்களை ஆர்த்த ஆடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய்ன்னு. ஸோ அங்கெல்லாம் போய் ஆடுனா புனித நதிகளெல்லாம் நீ நீராடணும். ராமர் இருந்தார், அவர் அயோத்தியிலிருந்து கிளம்பி வனவாசத்துக்கு வர்றாரு. அங்கே கங்கை வருது. அப்போ கங்கையிலேயும் ஒரு குளிக்கிறாரு. கங்கை தாய் எந்திரிச்சு அவர் கையெழுத்து கும்பிடுதான். பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர், யானும் அந்த தெற்று ஒன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். பாருனா பூமி. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட விட்டு போகிறாங்கறாமா.
என் பாவத்தை யார் வாங்குவான்னு பார்த்துருந்த, நீ குளிச்சில்ல, அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா. பாருளூர் பாதகம் எண்ணில் நீக்குவர் யானும் அந்த தெற்று மலையாள வார்த்தை, தமிழ்லேயும் இருக்காது. தெற்றுனா மிஸ்டேக். யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கின, நீ குளிச்சில்ல, அதுலேருந்து போயிடுச்சு, உயிர்ந்தேன், உருப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆடு. அடுத்தது என்ன? பார்னா என்ன? கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் சாமிகளெல்லாம் கும்பிடு, புண்ணிய சேத்திரங்களெல்லாம் போய் தரிசனம் பண்ணு, மகான்களெல்லாம் போய் பாரு. ஏன்னா இதெல்லாம் படமாடும் கோயில்னால் மகான்கள் நடமாடும் கோயில்கள். அதனால் பார் கிடைக்கும். அதனால் ஒரு நாளைக்கு சூரியனை 3 தடவை பார்க்கணும். எங்கெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் குளிக்கணும். எங்கெல்லாம் புண்ணிய சேத்திரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் சாமியை. இப்போ நீ தேடுற மோட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்முடைய இது ரொம்ப வேல்யூ பேஸ்டு அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு காட் ரியலைசேஷன். ப்ராக்டிக்கல் அப்ரோச். நம்மளால் முடியக்கூடியது தான் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை சூரியன் பார்க்க முடியாது உன்னால், இல்லையா? அதனால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த நிலைகளுக்கு போயிட்டே இருப்பாங்க. இட் இஸ் பெட்டர் டு கோ வித் லவ் அண்ட் நாட் வித் ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ் முடிஞ்சால் பண்ணிக்கோ, தப்பு யாரும் சொல்லலை. ஆனால் ரிச்சுவல்ஸை விட இந்த பார்த்து தான் ஈஸி. அண்ட் ரிச்சுவல்ஸில் மாட்டினா நீ ட்ராவல் பண்ணுற போதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டம். ஐ ஹவ் சஃபர்ட் லைக் தட். ஏர்போர்ட்டில் உட்காந்து யாகம் பண்ணால் திட்ட மாட்டானா? எப்படியும் வந்து ஒரு டிரான்சிட் வரும். ஸோ யாகம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் பண்ணி தான் ஆகணும், திட்டுவாங்க. அதனால் ஒரு கட்டுப்பாடான பூஜை வழிமுறைகளில் ஃபார்மலாக நீ போனியானா உனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் அதை கடைப்பிடிக்கிறதுல. அதனால் இந்த மானசீக பூஜை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈஸி. ஸோ யூ பெட்டர் கெட் ட்ரெயின்ட் இஃப் யூ நாட் ஸ்டார்டட் அஸ் தட். நீங்கள் மானசீக பூஜைக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பஜுரே. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பஜுரே. ಶ್ಯಾಮ ಸುಂದರ ಮದನ ಗೋಪಾಲ ಸಚ್ಚಿದಾನಂದ ಹೇ ಗೋಪಾಲ. ಗೋಪಾಲ ನಾಮ ಗೋಪಿ ಗೋಪಾಲ ನಾಮ ಗೋಪಿ ಗೋಪಾಲ ನಾಮ ಭಜರೇ. ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ஹரி நாராயணா பஜுரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.